என் குழந்தை வீட்டில் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் ரொம்ப ஒபீடியண்ட்டான சைல்டுன்னு சொல்கிறாங்க. எதனால குழந்தைங்க இந்த டிஃப்ரென்ஸை காட்டுறாங்க? வீட்டில் ஒரு மாதிரியும் ஸ்கூலில் ஒரு மாதிரி ஏன் நடந்துக்கிறாங்க? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு 4 ரீசன்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அதாவது இயல்பாகவே ஒரு குழந்தைகிட்ட ஒரு பவுண்டரியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்சி இருக்கும். அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்சி ஒரு குழந்தைனால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு டிஸ்ஒபீடியண்ட்டான ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் அண்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலில் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ரொம்ப ஒபீடியண்ட்டான சைல்டாக இருப்பாங்க. ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ வீடு அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து குழந்தையோட இஷ்டப்படி பண்ணலாம். அதாவது சம்டைம்ஸ் வீட்டில் நிறைய ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷன்ஸ் கூட நடக்கலாம், இல்லை ஆங்ஷியஸான சுச்சுவேஷன்ஸ் கூட நடக்கலாம். ஆங்ஷியஸான சுச்சுவேஷன்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வர்றது, இல்லை வீட்டில் நிறையா ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபிலிட்டி மிஸ் ஆகும்போது நிறையா டிஸ்ஒபீடியன்ட் கேரக்டர்ஸை காட்ட முடியும். ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மார்னிங் இதுதான் ரொட்டீன், இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளே தான் நான் இருக்கணும், நிறைய ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன் பேட்டர்னுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நிறைய ஒபே பண்ணுவாங்க, வீட்டில் வந்து ஒபே பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க.